வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நடந்து முடிந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் 3 மாநிலங்களில் பாஜக வென்றது எப்படி? பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்று சேராததே, ஒருங்கிணைக்கப்படாததே இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்னு திமுக தலைவர் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்தை நாளிதழுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் குறிப்பிடுகிறார். அதே நேரத்தில் அதை ஒருங்கிணைக்கக்கூடிய முயற்சிகளை நாடாளுமன்ற தேர்தலில் செய்வோம். நாடாளுமன்ற தேர்தல் வேறு வகையில் இருக்கும், சட்டமன்ற தேர்தல் முடிவு தான் இது, இதையும் அதையும் ஒப்பிட வேண்டாம் அப்படின்றது அவருடைய கருத்து. இதை அப்படிதான் பார்க்க வேண்டுமா அப்படின்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது ஒரு புறம். இந்த ஒரு சூழலில் இந்த கேள்வியானது ஒருங்கிணைக்கப்படாதது தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னா, ஒருங்கிணைப்பு செய்யாதது யாருடைய தவறு? காங்கிரஸின் தவறா? காங்கிரஸ் அனைவரையும் அனுசரித்து செல்லவில்லையா? சிலர் இப்போ பார்க்குறோம், அகிலேஷ் உள்ளிட்டவங்களாம் வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டதான்ற கேள்விகளும் காங்கிரஸை நோக்கியதாக இருக்கிறது. 19ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய அடுத்த கூட்டம். இந்த கூட்டம் முக்கிய முடிவுகளை எடுக்குமா? ஏன்னா தொகுதி பங்கீடு இறுதி செய்யணும், பிரதமர் வேட்பாளர் யாருன்னு உறுதி செய்யணும், இதெல்லாம் நிகழுமா? இதெல்லாம் ஒரு காணல் நீர் அப்படின்னு விமர்சிக்கிறது பாஜக. இந்த வெற்றியின் மூலமாக கூடுதல் உற்சாகத்தில் இருக்கிறதா பாஜக? வேற்றுமையில் ஒற்றுமை காணுமா இந்தியா கூட்டணியின் விவாதிக்கலாம். சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள் நம்மோடு. காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திமுக தரப்பிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் முனைவர் திரு சபாபதி மோகன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் மற்ற விருந்தினர்கள் இணைய இருக்கிறாங்க. நான் திரு சபாபதி மோகன் அவர்கள்ட்ட, இது சட்டமன்ற தேர்தல் வெற்றி அப்படின்னாலும் இது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான வெற்றி. இப்போ இந்த வெற்றியை கணக்கில் எடுத்துக்கொண்டு தானே அடுத்த நகர்வுகள், எந்த கட்சியாக இருந்தாலும் இதையும் கணக்கில் எடுத்து தான் நகருவாங்க. இல்லை இது சட்டமன்ற தேர்தல், அதனால இது வேற, நாடாளுமன்ற தேர்தல் வேறன்னு திமுக தலைவர் பிரித்து பார்க்கிறார். எப்படி? அனைவருக்கும் வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு கொடுத்திருக்கீங்க. வேற்றுமையில் ஒற்றுமை காணுமா இந்தியா கூட்டணி. இதுல 2 செய்தி இருக்கிறது. இந்தியா கூட்டணி மட்டுமல்ல, இந்தியாவும் வேற்றுமையில் ஒற்றுமை காணக்கூடிய ஒரு நாடு. ஒரு அற்புதமான செய்தியை நீங்க இன்னைக்கு தலைப்புல கொடுத்திருக்கீங்க. நீங்க தொடக்கத்துல சொன்னீங்க 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற்று அதில் 3 மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. நான் உங்களுக்கு அல்ல, பார்க்கிற லட்சம் நேயர்களுக்கு சொல்லுகிற ஒரு சின்ன செய்தி என்ன தெரியுமா? 5 மாநிலங்களையும் சேர்த்து பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 4.18 கோடி. ஆனால் 3 மாநிலங்களில் தோற்று ஒரே ஒரு மாநிலத்திலே வெற்றி பெற்றிருக்கிற காங்கிரஸ் 5 மாநிலங்களிலும் சேர்த்து பெற்ற வாக்கு, ஆச்சரியப்படுவீர்கள், 4.92 லட்சம் வாக்குகள் கூட சொல்ல வரீங்க. கரெக்டா? 11 லட்சம் வாக்குகள் 5 மாநிலங்களும் சேர்ந்து மக்கள் அளித்துள்ள. அப்ப இந்த 5 மாநில தேர்தல்ல யாருக்கு வெற்றினா 3 ஸ்டேட்ல நீங்க ஜெயிச்சிருக்கலாம். ஆனா 4.92 கோடி மக்கள் காங்கிரசுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு 4.81 கோடி தான் வாக்களித்திருக்கிறார்கள். தனித்தனியா மாநிலங்களுக்குள்ள நான் போக விரும்பவில்லை. நீங்க உங்க தலைப்புக்கு நான் வர்றேன். வேற்றுமையில் ஒற்றுமை பெறுமா இந்தியா கூட்டணி என்றால் கட்டாயம் பெறும். வேற்றுமையில் ஒற்றுமைதான் இந்தியாவினுடைய நிலை. பேரறிஞர் அண்ணா மாநிலங்களவையில் யூனிட்டி இன் டைவர்சிட்டி அழகா சொன்னாங்க. அதுதான் வேற்றுமையில் ஒற்றுமை. ஆபத்து எது தெரியுமா? அண்ணா அன்னைக்கே சொல்லியிருக்காங்க 62, 63 யூனிஃபார்மிட்டி, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, ஒரே சட்டம், ஒரே வேட்டி, ஒரே மாதிரியான உணவு என்று சொல்லுவதுதான் ஆபத்து என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு தமிழக முதல்வர் தந்திருக்கிற பேட்டியில் அற்புதமான செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். IPL போட்டி நடக்குது. அந்த IPL போட்டியில் இந்தியாவை சார்ந்த பெருமைக்குரிய வீரர்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாடுகளுடைய அந்த போட்டியாளர்களோடு கலந்து விளையாடுகிறார்கள். அப்பொழுது ஒருவருக்கொருவர் எதிராக நிற்கிறார்கள். ஆனால் இந்தியாவுக்கென்றே வருகிற பொழுது இந்தியாவில் இருக்கிற அத்தனை போட்டியாளர்களும் ஒன்றாக சென்று இந்தியாவை பெருமைப்படுத்தக்கூடிய, வெற்றி முகட்டுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிலை உருவாகும். வணக்கத்திற்குரிய கழகத்தின் முதல்வர் அவர்களை நான் வணங்குகிறேன். இதைவிட ஒரு அழகான செய்தியை, முத்தாய்ப்பு வைத்தான செய்தியை சொல்ல முடியாது. எனவே அப்படித்தான் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குகள் அதிகம் நான் பெற்றிருந்தாலும், காங்கிரஸ் 11 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றிருந்தாலும் கூட, நீங்கள் 3 மாநிலங்களிலே தோற்றோம் என்று சொன்னால், எப்படி IPL போட்டிகளில் வீரர்கள் எல்லாம் பல்வேறு அணிகளிலே நின்றார்களோ அப்படி நின்ற காரணத்தால் வெற்றி பெற்றிருக்கிறோம். இங்க கரெக்ட். நீங்க எண்ணிக்கையிலாம் சொல்லலாம். நம்முடைய தேர்தல் முறை எப்படி, நம்ம பிரதிநிதித்துவ அடிப்படையில் இருந்தா இன்னைக்கு முறை வேற, நம்முடைய வெற்றி அப்படின்றது வேறு வகையிலான தேர்தல் வெற்றிகள்.
இங்கே எழக்கூடிய கேள்வி அப்படின்றது, வெற்றி பெற்ற பாஜக என்ன நினைக்கும்? வெற்றி பெற்ற பாஜக வெற்றியை தொடர நினைக்கும். இன்று இந்த நம்பர் எல்லாம் காங்கிரஸ்க்கு பேசுமா? இல்ல நீங்க சொல்றது கரெக்ட். கர்நாடக மாநிலத்துல அவங்க தோற்றப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி அது தோற்று போனாலே ஒரு கட்சி இந்த கணக்கெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். அது ஒண்ணும் தவறு இல்ல. 3% தான் தோத்தோன்னுவாங்க. இந்த கணக்கு நெறியாளர் இந்த கணக்கு வித்தியாசமான கணக்கு. ஒட்டுமொத்த 5 மாநிலங்களையும் சேர்த்து பார்க்கிற பொழுது நீங்க ஒரு மாநிலத்திலே இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ் அல்ல, ஒட்டுமொத்த 5 மாநிலங்களையும் சேர்த்து பார்க்கிற பொழுது 11 லட்சம் வாக்குகளை அதிகம் பெற்றிருக்கக்கூடிய காங்கிரஸ். எனவே இதுல வேற்றுமை இருக்கட்டும், இருந்தால்தான் நல்லது. பல மலர்கள் சேர்ந்துதான் ஒரு அழகான மாலை அமைக்க முடியும், பல வண்ணங்கள் சேர்ந்துதான் ஒரு அழகான ஓவியம் தீட்ட முடியும், பல இசைக்கருவிகள் சேர்ந்துதான் ஒரு இசை விருந்து படைக்க முடியும், பல சுவைகளை ஒன்று சேர்த்துத்தான் ஒரு அருமையான விருந்து படைக்க முடியும். எனவே யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதுதான் இந்தியாவினுடைய பிரத்யேகமான தனித்தன்மை. ஸ்ப்ளெண்டட் இண்டிவிஜுவலிசம். உலகமே பாராட்டுகிறது இந்தியாவை என்று சொன்னால் இந்த யூனிட்டி தான். இன்னும் டீட்டெயிலா பேசலாம் ப்ரொஃபசர். நான் இந்த நேரத்தில் பாஜக அறிவுசார் அணியிலிருந்து திரு ஜோதிடர் செல்வி அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். வணக்கம் சார். என்னதான் வெற்றியை பெற்றிருந்தாலும் இது காங்கிரஸை விட குறைவான வாக்குகள் நீங்க பெற்றிருக்கீங்க. 3 மாநிலங்கள்ல அதிகம், அதனால அந்த மாநிலங்களில் ஆட்சி மாற்றம். ஆனா மக்கள் மனங்களை வென்றிருக்கிறது காங்கிரஸ் அப்படின்றதான் இந்த நம்பர்ஸ் அவங்க காட்டுறாங்க சார். அவங்க ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லிக்கிட்டோமே, நாங்கள் ஒன்றும் கஷ்டப்பட போகிறதில்ல. அது மனசுக்கு சந்தோஷம், ஆறுதல் பரிசு, அதெல்லாம் இவங்களுடைய திமுக காரர்களுக்கு சொல்லி கொடுக்கவே வேண்டாம் பேசுறதுக்கு. அதுலேயும் நம்ம திருச்சி வேலுசாமி அண்ணன் கேட்டுக்கினே இருக்காரு, அவருக்கு சொல்லி கொடுக்கவே வேணாம் பேசுறதுக்கெல்லாம். ஏன்னா இதில் என்னன்னா, இப்போ இவங்களுக்கு வேணும்னா இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிப்பாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம், மத்திய பிரதேசத்துலலாம் எல்லாவுடைய தேர்தலுடைய கணிப்புகள்லாம் நீங்களே ஆட்சி பிடிச்சிட்ட மாதிரி, இதே இவங்கெல்லாம் திமுகவை சேர்ந்த ஒருத்தர் பேசின பேச்செல்லாம் எப்படி இருக்கு? இப்போ இதே திமுக காரங்க ஒருத்தர் இவங்க பேச்சாளர் ஒருத்தர் வழக்கறிஞர் சொன்னார், முதலமைச்சர்னா யார் தெரியுமா? முதலமைச்சர்னா ஒரு கவுன்சிலராக இருந்த கவுன்சிலர் எம்எல்ஏ கிட்ட போய் எம்எல்ஏ கிட்ட வச்சு கடைசியில் முதலமைச்சர் கூட காவா அடைப்புக்கு வரணும்னு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறச்ச இதே காவா அடைப்புக்கிறச்ச பேசினார். இப்போ நாங்கள் பேச முடியுமா? அப்படி நாங்கள் பேசுறதுக்கு ரெடி இல்லை. ஏன்னா இவங்களுக்கு வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ எல்லாத்தையும் பேசிடுவாங்க. தேர்தலில் மலைக்கல்லன்னு இவங்க கலைஞருடைய பீரியடில் ஒரு எம்எல்ஏ இருந்தார், சபாபதி மோகன் சாருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. மலைக்கல்லன் சார் ஒரு ஓட்டிலே 3 ஓட்டிலே தோத்தார். அவர் எம்எல்ஏ நான் 3 ஓட்டில் தான் தோத்துட்டேன், ஆறுதல் பரிசு கொடுங்கன்னு போய் உட்கார முடியுமா? தேர்தல் என்பது வெற்றி பெற்று சர்டிஃபிகேட் வாங்குறவங்க தான் சார் எம்எல்ஏ ஆர் எம்பி தான் சார் போய் ராஜ்யசபையில் மாநில அதை நம்மளும் ஏத்துக்கிறோம். பட் இங்க க்ளோஸ் ஃபைட்ன்றது காங்கிரஸ் ஒண்ணுமே இல்ல, 3 மாநிலத்தில் அடிச்சு போட்டோம் அப்படின்னு. அப்ப காங்கிரஸ் பக்கத்துல இருக்காங்க சார். காங்கிரஸே நிக்கட்டுமே சார். எதுக்கு இவங்க இந்தி கூட்டணி வைக்கிறாங்க? இந்தி கூட்டணி எதுக்கு வைக்கிறாங்க? இந்தி கூட்டணி தானே அது. இந்தி கூட்டணியில் இவங்களுடைய வேடிக்கை என்னன்னா, நான் கேட்கறது, இந்தி கூட்டணியை கொண்டு வந்தவர் யார்? இந்தி கூட்டணியை கொண்டு வந்தவர் இவர் இல்லையே, பீகாரில் இருக்கிற நிதிஷ்குமார் தானே கொண்டு வந்தார். நிதிஷ்குமார் கொண்டு வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு, 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் எங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லை, அவங்க தனிப்பட்ட முறையில் இருக்கிறாங்க, இந்த ஆணவ போக்கு பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, எனக்கு மோடிஜி நாங்கள் மோடிஜியை பகைத்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாதுன்னு அவர் சொல்றாரு. நான் சொல்றேன், காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் இருக்கு. இவங்க நாளைக்கு இந்தி கூட்டணியில் பிரணாயராஜ் விஜயன் என்ன சொல்லியிருக்காரு, இதே வயநாடுல ராகுல் காந்தி நின்னாலும் நாங்கள் வேட்பாளரை போடுவோம்னு சொல்லியிருக்காரு. இது கூட்டணியுடைய முரண்பாடு இல்லாம என்னன்னு நீங்க பார்க்க முடியும். இல்ல அதுதான் இங்க பிளஸ்ன்றார், வேற்றுமையில் ஒற்றுமை. நாங்களாம் தனித்திருந்தால் ஒரே கொள்கை ஒண்ணா இருக்கோம்ன்றார். வேற்றுமையில் ஒற்றுமை நாங்க கூட தான் சொல்றோம். இப்ப நாங்க என்ன சொல்றோம், எங்களுடைய எவ்வளவு பேர் சொல்றாங்க, எங்களது இப்போ தலித் முதல்வர்களை கொண்டு வரோம், பழங்குடியினரை முதல்வராக கொண்டு வரோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது மாதிரி இவங்க பேச முடியுமா? ஒண்ணு கேட்போம், பேச முடியுமா? கேட்போம், நாங்க பேசுவோம் சார், கேட்போம். நான் முதல் கட்ட கருத்துக்காக திரு திருச்சி வேலுசாமி அவர்கள்ட்ட, ஆறுதல் பரிசை பெற்றுவிட்டு எண்ணிக்கையின் மூலமாக தேற்றிக் கொள்கிறதா காங்கிரஸ்? இல்லையே. நான் நம்ம நண்பர் அவருக்கு தெரிஞ்ச மொழியிலே சொல்றேனே, குரு 6ஆம் இடத்துல இருந்தா அதுக்கு ஒரு பலன், 9வது இடத்துல இருந்தா அதுக்கு ஒரு பலன், 3வது இடத்துக்கு போனா அது வேற பலன். அதனால அது மாதிரி தான் அரசியல் என்பதும்.
இல்லைங்க, உங்களுக்கு உங்க பாணியிலே சொல்ற வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா இதே 3 மாநிலத்தில் 5 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த கட்சி வெற்றி பெற்றது? காங்கிரஸ் கட்சி தான் வெற்றி பெற்றது. இதே ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். அடுத்து 3-4 மாசங்களுக்கு அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வருகிற போது பாஜக வெற்றி பெற்றது. இப்ப குரு இடப்பெயர்ச்சி புரியுதுங்களா? அதனால நான் இதுல ஜெயிச்சிடக்கூடாது ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தேன். இப்போ இந்த 3 மாநிலத்துக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு. 2003 இப்படித்தான் நடந்துச்சு. 2003 இந்த 3 மாநிலத்திலுமே பிஜேபி ஜெயிச்சது. 2004 3 இடத்துலயுமே காங்கிரஸ் ஜெயிக்குது பார்லிமெண்ட்டுக்கு. போன தடவை இந்த 3 மாநிலத்திலையும் பிஜேபி ஜெயிச்சது, காங்கிரஸ் ஜெயிச்சது, பார்லிமெண்ட்டுக்கு பிஜேபி ஜெயிச்சது. இப்ப நல்ல வேளையா அந்த 3 மாநிலத்திலையும் பிஜேபி ஜெயிச்சிருக்கு. பார்லிமெண்ட்டுக்கு முடிவு அவரு புரிஞ்சுக்க வேண்டியதுதான். இது வேற்றுமையில் ஒற்றுமையான அவர் கேட்கிறாரு. வேற்றுமை இல்லாங்க, அதாவதுங்க ஒரு சாப்பிடுறதுல கூட ஒரு ரசத்திலே பல சுவைகள் இருக்கத்தான் செய்யுது. இங்க முரண்பாடு இருக்கா இல்லையா என்பது அது வேற. முரண்பாடு என்பது வேற, கருத்து மாறுபாடு திருத்திக் கொள்வது என்பது. இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும் குரல்ல சொல்லிட்டான் அந்த காலத்திலே 2000 வருஷத்துக்கு முன்னாலே. அந்த அடிப்படையில் எப்ப தமிழக முதல்வர் இந்த கருத்துக்களை சொல்றாரோ அவர் அக்கறையில் தான் சொல்றாரு. மழை காலத்தில் நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன் குழந்தை சொன்னா 2 அரை விட்டு மிரட்டினா தான் அது தாய், இல்ல வாங்கி கொடுத்தா தாய் இல்லை, அதுக்கு பேர் வேற. அதே போல நாங்க இதுல பாடம் கற்றுக்கிறோம். உங்களுக்கு இன்னும் வேடிக்கையா சொல்லணும்னா 2020 மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் ஃபைனல்ஸ் நடக்கிற அன்னைக்கு எல்லா மேட்ச்லையும் இந்தியா ஜெயிச்சுட்டே இருந்து கடைசி மேட்ச்ல இந்தியாவும் ஆஸ்திரேலியா ஆட போகுது. நம்ம ஊர் ஸ்ரீகாந்த் வர்ணனையாளர் வந்தார். ஆரம்பிக்கிற போதே பக்கத்தில் சொல்ல, டேய் மச்சான் எனக்கு பயமா இருக்குடா, ஏதாவது 1-2 மேட்ச்ல தோத்துருந்தா தைரியமா இருப்பேன், எல்லா மேட்ச்லயும் நம்ம ஆளுங்க ஜெயிச்சிட்டாங்க, அதனால ஃபைனல்ல எனக்கு பயமா இருக்கு என்று அவர் சொன்னார். அதை போல இந்த 3 மாநிலங்களுடைய தோல்விதான் நீங்கள் சொல்வதை போலவே எங்களை நாங்கள் சுய பரிசோதனை செய்து கொண்டு இதில் இருக்கக்கூடிய எது பலம் எது பலவீனம் என்பதை புரிந்து கொண்டு அதை சரி செய்வதற்கு எங்களுக்கு மிக அற்புதமான வாய்ப்பு கிடைத்திருக்கு. அதை நாங்கள் தெளிவா செய்வோம். அதை பொறுத்திருந்து நீங்க பார்க்கலாம். ஆனா அங்கே அப்படி கிடையாது. ஒரே நிமிஷம் நான் அதை கேட்கிறேன். இப்ப இந்த 3 மாநிலங்கள்ல பாஜக வென்றிருப்பதால 24 தோக்க போகுதுன்னு கணிக்கிறார். அதாவது ரொம்ப சந்தோஷம். அண்ணன் திருச்சி வேலுசாமி அண்ணனும் எங்களை மாதிரி ஜோசியர் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால எனக்கு ஒன்றும் இல்லை பிரச்சனை. இப்போ என்னன்னா என்னை பொறுத்த வரைக்கும் புரியாதுங்க எனக்கு ஜோசியம், கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். இவங்க எனக்கு என்னன்னா இவங்களுக்கு வந்து எப்படின்னா இதெல்லாம் வந்துங்க ஒரு பையன் வீட்டில் வந்து எக்ஸாமில் தோத்துட்டான்னு வச்சுங்களேன், அது 3வது அட்டம்ப்ட் தோத்துட்டா கூட இல்லைடா கண்ணு இன்னும் ஒரு 5 அட்டம்ப்ட் இருக்குது, தைரியமாக பண்ணு நீ கவலைப்படாத, அடுத்த அட்டம்ப்டில் அக்டோபரில் பாஸ் பண்ணிக்கலான்னு சொல்கிற மாதிரி தான் ஆறுதல். இதெல்லாம் நான் என்ன கொண்ட பிளானிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து பிஜேபி முன்னோக்கி போய் கொண்டு இருக்கிறது எல்லா விஷயத்திலும். எனக்கு ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்கள் சார். ஆம் ஆத்மி கட்சியுடைய பஞ்சாப் சிஎம் பஸ்வந்த் மான் சார் என்ன சொன்னார்? ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து இங்கே வந்து பஞ்சாபில் நாங்கள் தனியாக தான் நிற்போன்றார். எனக்கு இப்போ கூட ஒரு விளக்கம் கேட்டேன். கேரளாவில் வந்து இவங்க தென்னிந்தியாவில் இவங்க வந்து சந்திரபாபு நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி யாரோட இந்தி கூட்டணி இருக்குது? கர்நாடகாவில் யாரோட இந்தி கூட்டணி இருக்குது? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தி கூட்டணி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கு, பீகாரில் மட்டும்தான் இருக்கு, மகாராஷ்டிரா பீகாரில் நிதிஷ்குமார் சொல்லிட்டார் சார். நிதிஷ் சொன்னது வந்து 5 மாநில தேர்தலில் காங்கிரஸ் கான்சென்ட்ரேட் பண்ணுது, அடுத்த கூட்டத்தை பத்தி யோசிக்க மாட்டேதுன்னு சொன்னார். அதான் அடுத்த கூட்டத்தை வந்து இப்ப நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு சொல்றீங்க, இவருக்கு வந்து சீட்டே கொடுக்கல, இவங்க அகிலேஷ்க்கு சீட்டே கொடுக்கல. அவர் வந்து சீட்டே கொடுக்காததுனால தான் அவர் வந்து அவருடைய இதை வந்து அவர் காட்ட மாட்டாருங்களா? அவருடைய சீட்டுக்கு வந்து அவர் கேட்டது 6 சீட்டோ 7 சீட்டோ, அதுல அவங்க ஸ்டெப்பெல்லாம் இருந்தாங்க. சரி, மாயாவதிக்கு சீட்டு கேட்டாங்க, மாயாவதிக்கு கொடுத்தாங்களா? காங்கிரஸ் வந்து நான் என்ன கேட்குறேன், இவங்களுக்கு வேணுன்ற இடச்செல்லாம் தான் நாட்டாம மாதிரி இருக்கிறது, மற்ற இடத்துலலாம் இவங்களுக்கு வந்து தேவைன்னா மட்டும் இவங்க வந்து இறங்கி ஐயா சாமின்னா ஒத்துப்பாங்களா எல்லாரும்? கேட்டேன். இந்த நேரத்தில் திரு ரஞ்சித் அவர்கள் இணைந்திருக்கிறார், வலதுசாரி ஆதரவாளர். திரு திருச்சி வேலுசாமி, இந்த தேர்தலுக்கு முன்பாக நீங்கள் பகைத்து கொண்ட அகிலேஷ் என்ன யோசிப்பார்? இன்னும் சொல்லணும்னா நிதிஷ்குமார் மாறுபட்ட கருத்து எடுக்கிறார். இவங்கெல்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்தாலும் ஒருமித்த கருத்தோடு இருப்பாங்களா? வேற்றுமை தானேன்னு கேட்குறாங்க சார். அதாவதுங்க திரும்பி அவர் பாடியிலே சொல்லிடுறேனே,
இந்த 7.5க்கு இந்த ஒரு 6 மாசம் தாங்க இருக்கு. 6 மாசம் முடிஞ்சா 7.5 முடிஞ்சா உங்களுக்கு பொங்கு சனி வரப்போகுதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க காங்கிரஸ்ல இதெல்லாம் விட்டு கொடுத்ததே இல்லைன்னு என்பதில்ல. சென்ற முறை கர்நாடகத்துல காங்கிரஸ் கட்சி அதிகமான இடங்களை வெற்றி பெற்றிருந்தாலும் தேவகவுடாவுடைய பையன் குறைத்த இடத்துல தான் ஜெயிச்சிருந்தார். ஆனால் அவரை முதலமைச்சராக கொடுத்தோம்ல, அது ஒரு டைமிங் தான். அதைத்தான் அவருக்காக சொன்னேன். அதுக்கு தான் சொன்னேன். இதுல இருக்கிற நிறைகுறைகளை நீங்க இன்னொன்னு பார்க்கணும். நம்முடைய பேராசிரியர் சொல்ற போது சொன்னார், 5 மாநிலத்திலும் சேர்த்து காங்கிரஸ் கட்சி பிஜேபியை விட 11 லட்சம் வாக்குகள் அதிகம் பெற்றிருக்குன்னு. நீங்க அதோட இதையும் சேர்த்துக்கணும். இந்த கூட்டணி, இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர் இந்தி மேல என்ன கோபம் தெரியல நம்ம சகோதரருக்கு. அவர் இந்தி கூட்டணி இந்த கூட்டணிங்கிறாரு. இது இந்தியா கூட்டணி. அலைன்ஸ் தமிழ்ல கூட்டணி தானங்க சொன்னேன். கம்யூனிஸ்டோ அலைன்ஸ் கூட்டணின்னு சொன்னேன். ஆமா, இந்தி கூட்டணி. நீங்க அது இந்தியா கூட்டணிங்க. அலைன்ஸ் இந்தியா மேல புடிக்கலையா? இல்ல ரொம்ப நாளா நீங்க இந்தியா கூட்டணின்றீங்க, பாஜகவினரும் வலதுசாரியும் இந்தி கூட்டணின்றாங்க. ஒன்றிய அரசு நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க இந்தி கூட்டணினா நாங்க ஒண்ணுமே சொல்லியே. இந்தியா அலைன்ஸ் நான் ஒண்ணுமே சொல்ல. இந்தி மேல உங்களுக்கு இவ்வளவு கோபம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. பரவாயில்ல, இந்தி மேல கோபம் இல்ல, உங்களுக்கு இருக்கு. அதைத்தான் சொன்னேன். என்னன்னா அது அகிலேஷ் யாதவும் கம்யூனிஸ்டும் அவர்கள் வாங்கிய வாக்குகளை கேட்கிற போது இன்னும் அதிகமாக கூடும் என்பதை புரிஞ்சுக்கணும். இல்ல அகிலேஷ் சமாதானம் ஆயிட்டாரா சார்? அகிலேஷ் சமாதானம் ஆயிட்டாரு. கவலையே படாதீங்க. பாராளுமன்றத்துக்கே வராம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இவங்க இல்ல. இந்த 19ஆம் தேதி கூட்டத்துக்கு வர்றாங்களா இல்லையா பாருங்க, பாத்துருவோம். திரு ரஞ்சித், காங்கிரஸ் கட்சியுடைய சின்னம் கை. காங்கிரஸ் கட்சியுடைய சின்னம் கை. அதுல 5 விரலும் தனித்தனியா இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்படி காட்டினா அதுக்கு ஒரு அர்த்தம், இப்படி காட்டினா ஒரு அர்த்தம், இப்படி காட்டினா ஒரு அர்த்தம், இப்படி பல அர்த்தங்கள் இருந்தாலும் எதிரியை தாக்குற போது எல்லாம் ஒன்னா சேர்ந்து மூர்க்கமா தாக்குறவல்ல. அது மாதிரி இந்தியா கூட்டணி 24 பாராளுமன்ற தேர்தல் பாருங்க, உங்களை ஓட விரட்டுகிற எவ்வளவு ஒற்றுமையோட இருக்க போகுதுன்னு பாருங்க. ரஞ்சித் அவர்கள்ட்ட திமுக தலைவர் சொல்றாரு, இந்த தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல், மாநில பிரச்சனைகளை மையப்படுத்தியது. இதையும் நாடாளுமன்ற தேர்தலையும் வேற. நாடாளுமன்ற தேர்தலுடைய அஜெண்டா வேற. இப்ப சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சதுக்காக நாடாளுமன்ற தேர்தலில் இந்த முடிவு தான் வரும்னு சொல்லிட முடியுமா? அப்படி பார்த்தா 2018 என்னாச்சு, 19 என்னாச்சு? நாட்டை யார் ஆளணும், மாநிலத்தை யார் ஆளணும், அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்கு. நாட்டை மோடி அவர்கள் தான் ஆளணும் மக்கள் தீர்மானமா முடிவு பண்ணிட்டாங்க. 2 முறை கொடுத்து இப்ப 3ஆவது முறையும் கொடுக்க போறாங்கிறத மாற்றுக்கருத்தையில தெளிவாகவும் தெரியுது. இந்த ஐஎன்டி அலையன்ஸ், அந்த ஐஎன்டி அலையன்ஸ் நீ வயசுக்கு வந்தா என்ன வராது என்னங்கிற மாதிரி, நீ கூட்டணி சேர்ந்தா என்ன சேராது என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நிலைப்பாடு. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த ஐஎன்டின்னு எல்லாம் ஒன்று கூடி போடத்துக்கு எடுத்துருந்தாங்க. ஒரு 3 கூட்டம் போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டம் அவர்களே போட முடியல. கூட சொல்லியிருக்காங்க நினைக்கிறேன். நடக்குமா, நடந்தாலும் எல்லாம் வருவாங்களா, வந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது இப்ப பிரச்சனை இருக்கு. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படின்னு ஏதாவது ஒன்று பேசுவாங்களா, எதற்காக அவர்கள் கூடுறாங்க அவங்களுக்கே தெரியல. பல்வேறு சிக்கல்கள் இருக்கு, அவங்களுக்குள்ளேயே இத்தனை பிரச்சனைகள் இருக்கு. ஒரு சட்டமன்ற தேர்தலையே அவர்களால ஒன்னா சேர்ந்து பயணிக்க முடியல. இப்ப நாடாளுமன்றங்களை இவ்வளவு பெரிய சேர்ந்து எப்படி ஒன்னா சேர்ந்து பயணிக்க போறாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காங்கிரஸ் என்ன பிரச்சனைன்னா, அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு நீ அரிசி எடுத்துட்டு வா, நான் உண்மையை எடுத்துட்டு வரேன், 2 பேரும் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி உண்மையை வச்சுக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் அரிசியை பொண்ணு பார்த்தா எப்படி வருவாங்க. அதை அப்பப்ப அவங்க அலர்ட் ஆகிக்கிறாங்க. ரஞ்சித், ஓகே, உங்களுடைய வீடியோல வந்து இடைஞ்சல் இருக்கு, நாங்க திரும்ப வந்து உங்களுக்கு நான் கனெக்ட் பண்றோம். இந்த நேரத்தில் 3 மாநிலங்கள் ரஞ்சித், இந்த 3 மாநிலங்கள்ல ரொம்ப முக்கியமா பாஜக வெற்றி பெற்று விட்டது, காங்கிரஸ் ஒண்ணும் இல்லை அப்படின்ற பிம்பம் பாஜகவினரால் ஏற்படுத்தப்பட்டது. கொண்டாட்டங்களை பார்த்தோம். அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2018 திரும்ப குறிப்பிடுறாங்கல்ல, இது வந்து 2003 நிகழ்ந்திருக்குன்றாங்க. அதை ஏன் நீங்க ஏத்துக்க மாட்டீங்க? இல்ல, தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான். ஒரு தேர்தலில் ஒரு கட்சி தோக்குறதும் மீண்டும் அது வரதுங்கிறது இயல்புதான். ஆனா காங்கிரஸோட அந்த தவறான அணுகுமுறை தான் வந்து அவர்களோட தொடர் தோல்விக்கும் மக்களால் புறக்கணிக்கப்படுறதுக்குமான முக்கியமான காரணமா இருக்குது. அதாவது துடைத்தெறியப்படுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப மத்திய பிரதேசல மீளவே முடியாத அளவுக்கு போயிட்டாங்க காங்கிரஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜக ஆட்சி வருது. இன்னைக்கு குஜராத்ல தொடர்ந்து பாஜக ஆட்சி, இந்த மாதிரி இப்ப ராஜஸ்தான்ல இனிமேல் வருங்காலங்கள்ல தொடர்ந்து பாஜக ஆட்சியா வரப்போகுது அப்படிங்கறத பாக்குறோம். அந்த காங்கிரஸ் வந்து நீண்ட நடிகை அந்த ஆட்சி செஞ்ச பாரம்பரியத்தை இழந்துட்டாங்க. இந்திரா காந்தி அவர்கள் காலத்திலேயே வட இந்தியா விட்டு அவர்கள் விரட்டப்பட்டுட்டாங்க. ஏதோ அப்போ ஒண்ணுமா மாறி வந்துட்டு இருக்காங்களே தவிர, அம்மையார் இந்திரா காந்தி அவர்களே இப்ப தோல்வி அடைஞ்ச வரலாறுகளும் இருக்கு. 1977
ஏன்னா இன்னைக்கு மோடி அவர்கள் அதே மாதிரி வீழ்த்திடலாம் நினைக்கிறாங்க. அண்ணன் திருச்சி வேலுச்சாமி சொல்லுவாரு, காங்கிரஸ் முக் பாரத் இதெல்லாம் பாஜக சொல்லியது. இன்னைக்கு இந்த 5 மாநிலங்கள்ல ஒட்டுமொத்தமா பட் நம்ம அப்படி கூட்டுறது வந்து ஒரு கணக்கீடுக்காக அப்படின்னாலும் கூட 11 லட்சம் வாக்குகள் கூட. ஸோ மக்களிடம் வந்து காங்கிரஸ் இன்னும் இருக்கிறது, காங்கிரஸ் மெஜாரிட்டியாக இருக்கிறது. ஓட் பாலிடிக்ஸ்ல வேணா, அதாவது தேர்தல் அரசியல் அவங்க தோற்கலாம், மக்கள் மனங்கள்ல இருக்கின்றதை நீங்க ஏத்துக்கணும்ல. அதுதான், அதை இன்னும் வந்து நீக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. அப்ப பாஜக இன்னும் தீவிரமா உழைக்க வேண்டியது இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். ஹிமாச்சல்ல கூட 1% ஓட்டுல தான் பாஜகவும் தோல்வி அடைஞ்சது. ஆனா அது தேர்தல் ஜனநாயகமா நமக்கு அப்படித்தானே இருக்கு. விகிதாச்சார அடிப்படையில் இல்லைங்கிறது ஒரு விஷயம். அது இருந்தா இன்னும் நல்லதுதான். அதை காங்கிரஸுமே ஏத்துக்குவாங்களா? இன்னைக்காவது காங்கிரஸ் அதை குரல் எழுப்பினா அதுவும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு அது அவங்களுக்கே சிக்கலா வருங்கிறதுனால ஒருபோதும் காங்கிரஸ் இந்த மாதிரி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களோ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம். ஆனா அவர்களோட தவறான அணுகுமுறை, அந்த பிக் பிரதர் ஆட்டிடியூட், இதெல்லாம் தான் அவர்களோட தோல்விக்கு காரணம். இப்ப இந்த 5 மாநில தேர்தல்களை எப்படியாவது ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மனநிலையில இந்த IND கூட்டணிய நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. அகிலேஷ் எவ்வளவோ கேட்டாரு, ஆனா அவருக்கு ஒரு 10 சீட்டு கூட கொடுக்காம அகிலேஷ் ஆகுது அப்படின்ட்டு போயிட்டாரு கமல்நாத் அவர்கள். அதை இப்ப இந்த கூட்டணி எந்த அளவுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. இவர்களுக்குள்ள முன்னுக்கு பின் முரண். மக்கள் இவர்களை நம்ப தயாரில்ல. இவர்களுக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்ல. இவர்கள் திரும்ப சொல்றது 1977 வரலாறு. அதை நம்ம திரும்பவும் சொல்றோம். இன்னைக்கு எதிர்த்து நிற்பவர் இந்திரா காந்தியும் இல்ல, 1977 இல்ல. ஒருங்கிணைப்பவர் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்களும் இல்ல. இங்க அப்படி ஒரு தலைவரே இல்ல. JP அவர்கள் போல இங்க வந்து ஒரு தியாக தலைவர் யாருமே கிடையாது. பீகார் முதல்வர் இடப்பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடுக்கு ஒரு வீடு போகும்பாங்க. அந்த மாதிரி 2 அளவுக்கு ஒருக்கா அவர் இடம் மாறிட்டே இருப்பாரு. இப்ப அடுத்த அவர் பிஜேபியோட சேர போறாங்க. அந்த சூழலோட ஒப்பிட வேணாம். ஆனா எங்களுக்கு பிரதமர் பதவியில ஆசை இல்லைன்னு எல்லாருமே சொல்றாங்கல்ல. காங்கிரஸே சொல்லுகிறது. நிச்சயமா அதுதான் நாங்க சொல்றோம். யாருக்குமே பிரதமர் பதவியில் ஆசை இல்லை. அப்படி ஏன் நீங்க கவலைப்பட்டுக்கிட்டு மோடி அவர்கள் மக்கள் பிரதமராக ஏற்றுக்கிட்டாங்க, மக்கள் அவரை பிரதமராக தயாராயிட்டாங்க. உங்களுக்கு யாருக்குமே பிரதமருக்கு ஆசை இல்லை. அப்ப யாருதான் யாருமே போறது அது அவங்களுக்கும் தெரியும். அவங்களே சொல்லிட்டாங்க. கேப்போம் நான் திரு சபாபதி மோகன் அவர்கள். ஓகே, இந்த தோல்வியை வந்து இந்தியா கூட்டணியினுடைய தோல்வி நீங்க ஏத்துக்க தயாரில்லை. ஆனா இடைத்தேர்தல் வெற்றியை இந்தியா கூட்டணியினுடைய வெற்றின்னு கொண்டாடினீங்க. அப்ப இதையும் இந்தியா கூட்டணியின் தோல்வி, ஏன்னா இந்தியா கூட்டணி ஒருமுகப்படுத்தப்பட்டு விட்டது. தேர்தலில் சீட் பங்கீடு இந்த தேர்தல்களில் கொடுக்கல அப்படின்னாலும் ஒரு காமன்வெல்த் பார்வையில் இது இந்தியா கூட்டணி அணிக்கு தேர்தலாக தானே பார்க்கப்படும். அதாவது மாநிலங்களுடைய தேர்தல் என்பது வேறு, நாடாளுமன்ற தேர்தல் என்பது வேறு. இப்ப நீங்க நம்மளுடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர் ரொம்ப சொன்னாரு, நீங்க வேணா திமுக காரங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லியா தரணும். ஆமா ஐயா, 67க்கு பிறகு பல முறை நாங்கள் தோற்று இருக்கிறோம், பல முறை வெற்றி பெற்று இருக்கிறோம், வரலாறு காணாத வெற்றி பெற்று இருக்கிறோம். தோற்கிற பொழுது கலங்காதே கண்ணின் மணிகளே என்று எங்கள் ஐயா கலைஞர் எழுதினால் புது வேட்டி கட்சி கொடியை கொண்டு போய் சைக்கிள்லயோ 2 வீலர்ல போட்டுட்டு நீங்க வெளியில கிளம்புவோம். ஆனா ஒரு முறை தோத்தால் கொடியை காணும் வேட்டியை காணும் ஓடுகிற இயக்கம் அல்ல இந்த இயக்கம். எத்தனையோ தோல்விகளை சந்தித்திருக்கிறது. எனவே ஆறுதல் என்பது வேறு. நான் அதுக்காக மாநில அளவுல சொல்லல. ரஞ்சித் சார் சொன்னாங்க, காங்கிரஸ் சொல்லுதான் நீ வந்து அரிசியை கொண்டு வா, நான் உமிய கொண்டு வான்னு. ஐயா ரஞ்சித் ஐயா, 4.92 லட்சம் 4,92,00,000 ஓட்டு வாங்கியிருக்கோம். அது உமியா? 4,82,00,000 தான் பிஜேபி வாங்கியிருக்கு. 10 லட்சம் 11 லட்சம் கூட வாங்கியிருக்கோம். அது உண்மையா? புறக்கணிக்கப்பட்டு விட்டது. இந்தியாவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டு விட்டது. வட இந்தியாவிலிருந்து விரட்டியடிக்கப்பட்டிருக்கிறது. திரும்பி போடட்டுமா நானே? தென்னிந்தியாவிலிருந்து பிஜேபி விரட்டியடிக்கப்பட்டது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியாவிலிருந்தே விரட்டியடிக்கப்பட போகிறது பிஜேபி. நீங்க வட இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் விரட்டியடிக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க பாருங்க, அதுக்கு நான் அப்படி திரும்ப தென்னிந்தியாவை சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்தியா முழுவதும் இருந்து விரட்டியடிக்கப்பட இருக்கிறது. சார் உங்க கூட்டணி எங்க இருக்கு அது சொல்லுங்க. பிஜேபியோ நீங்க எங்களுக்கு கேரளால, சார் கேரளால வலிமையான 2 கட்சி இருக்கு, காங்கிரஸ் அதோட கம்யூனிஸ்ட். இந்த 2க்கு எல்லாமே பிஜேபி வெற்றி பெற்றுமா? டெபாசிட் வாங்க முடியாது கேரளால. வேற யார் வெற்றி பெறுவா? யார் வெற்றி பெற்றாலும் நீங்க இந்த கூட்டணியில இருக்கக்கூடியவர்களை தான் பிரதமர் வேட்பாளராக ஆதரிப்பார்கள். அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் அது நம்ம பிஜேபி காரருக்கு புரியணும். யார் வெற்றி பெற்றாலும் கவலை இல்லை. டெபாசிட் வாங்காது காங்கிரஸ். யூபில டெபாசிட் வாங்காது. பரவாயில்ல, அது மாதிரிதான் கேரளால நாங்க வாங்குவோம்னு சொல்லலையே. கேரளால நாங்க வாங்குவோம்னு சொல்லலையே. முதல்ல பிஜேபி வந்து ஒரு நல்ல நாகரிகத்தை கத்துக்கணும். நீங்க வந்து 8 நிமிஷம் பேசுனீங்க, ரொம்ப அமைதியா இருந்த அந்த நாகரிகத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, நாகரிகம் உங்களுக்கு புரியல. இல்ல சிறு குறுக்கீடுகளை அலோவ் பண்ணலாம் ப்ரொஃபசர். நான் ஒண்ணுமே இல்ல. இல்ல சிறு குறுக்கீடுகளை அலோவ் பண்ணுவோம். தொடர்ச்சியான குறுக்கீடுகள் வேண்டாம். முடியாது.
சபாபதி மோகன் உங்களுக்கு தெரியாது. இல்ல நீங்க கொஞ்சம் அமைதியா பொறுமையா உட்கார்ந்து இருக்கணும். யூபி மாப்பி எல்லாம் இப்ப பேசக்கூடாது. நான் பேசி முடிச்சுட்டு பேசுங்க. இல்ல சிறு குறுக்கீடுகள் விவாதத்தை சுவாரஸ்யமாக்கும் ப்ரொஃபசர். நெறியால விவாதத்தை தொடர்றேன். உங்க கூட்டணி எங்க இருக்கு? ஹரியானால இருக்கா பிஜேபி கூட்டணி? இல்ல. பீகார்ல நிதிஷ்குமாரோட இருந்தீங்களா? இருக்கா? இல்ல. மகாராஷ்டிராவுல டிவைட் அண்ட் ரூல், கட் அண்ட் பேஸ்ட், கட்சியை உடைச்சு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. மக்கள் உங்களுக்கு மகாராஷ்டிரால ஒரு இடத்தை கூட தர. ஆனா அந்த பாஜக எதிர்த்து தான் இவ்வளவு பேர் ஒண்ணு சேர்ந்திருக்கீங்களே சார். பாஜக தனித்து நிற்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, ஆனா மற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பாஜக எதிர்க்கிறார்கள். ஒண்ணு இல்ல, உங்களோட இருந்த எங்க ஐயா எடப்பாடி பழனிசாமியே இன்னைக்கு நெறியாளர் தவறா சொல்றீங்க. தனியன் தொலைந்தது. இன்னைக்கு ஜெயக்குமார் பேட்டி சொல்றாரு, சனியன் தொலைந்தது. சார், உங்களோட ஒரு 4 எம்எல்ஏ வந்தீங்க பாருங்க, அவங்க சொல்றாங்க சனியன் தொலைந்ததுங்கிறாங்க. எந்த ஊர்ல இருக்கு உங்க கூட்டணி? ஹரியானால இருக்கா? மகாராஷ்டிரால இருக்கா? இருங்க, இத முடிச்சிடுறேன். ஹரியானால இருக்கா? அதுல பஞ்சாப்ல இருக்கா? மகாராஷ்டிரால இருக்கா? கேரளா, இதுல மன்னிக்கணும், பீகார்ல இருக்கா? தமிழ்நாட்டுல இருக்கா? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அதை விட்டுட்டு நீங்க கேரளால என்ன பண்ண போறோம்? காங்கிரஸ் ஜெயிக்கும், இல்லைன்னா கம்யூனிஸ்ட் ஜெயிக்கும். அதுக்கப்புறம் நீங்க டெல்லியில யார் ஜெயிப்பா? இல்ல காங்கிரஸ் ஜெயிக்கட்டும், இல்லன்னா ஆம் ஆத்மி ஜெயிக்கட்டும். யார் ஜெயிச்சாலும் பிஜேபிக்கு எதிராக இருக்கக்கூடிய அது நாடாளுமன்ற உறுப்பினர். அதை புரிஞ்சுக்கிடுங்க. கேப்போம். அதனால எங்க கூட்டணியை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இது அவங்களுக்கு ஒரு ஆறுதல். ஐயோ, அங்க ராகுல் காந்தியை தோக்கடிச்சிருவாங்க சொல்றாரு பிஜேபி. ஆனா என்ன பெருந்தன்மை அவங்களுக்கு. நீங்க கேரளால கூட்டணி உடைஞ்சிருமோ, நீங்க பீகார்ல கூட்டணி உடைஞ்சிருமா? சார், உங்க கூட்டணியை, உங்க ஊட்ட ஒழுங்கா வச்சுக்கிடுங்க சார். கூட்டணியில இருந்த முனைவர் கேட்கலாம். அதிமுகல மறுபடியும் சேருங்க. கேப்போம், ஒரு நிமிஷம். கேப்போம். அந்த நிலைதான் உங்களுக்கு. கேப்போம். இங்க ஒரே நிமிஷம். இல்ல, பீகார்ல மதிக்கல, பஞ்சாப்ல மதிக்கல, ஹரியானால மதிக்கல. ஓகே, கூட்டணிக்கு வராத சூழ்நிலை. இப்ப பல மாநிலங்கள்ல பாஜக தனித்து பலமா இருக்கு. ஆனா அவர் சொல்றது மற்ற மாநிலங்களில், இப்போ தமிழ்நாட்டில் பாஜக நிலை என்ன, குறிப்பாக தென்னிந்தியாவில் பாஜக நிலைமை என்ன, பீகாரில் என்ன, மகாராஷ்டிராவில் சரிபாதி அங்கே ஒரு சைடு இருக்காங்க, இங்கே ஒரு சைடு இருக்காங்க. இங்கெல்லாம் யார் உங்க கூட இருக்காங்க? இப்போ அவங்க சொல்றது 32 கட்சிகள் ஒரு பக்கம் இருக்காங்க. நீங்கள் நம்பரில் 38 காட்டுறீங்க. பெரிய கட்சிகள் எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க சார். இல்லைங்க, எங்களுக்கு எங்கள் கட்சி தாங்க பெரிய கட்சி. நாங்க எங்களை தானே நம்புறோம். இல்ல, உங்களோட இருந்தவங்க சொல்றோம் சார். இல்ல, உங்களோட இருந்தவங்க போயிட்டாங்க அப்படின்றாரு. 2014 இது வரைக்கும் நாங்கள் 2 தடவை வந்திருக்கிறோம். யாரை நம்பி வந்திருக்கிறோம்? எங்கள் மோடிஜியை நம்பி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்கள் செல்வாக்கில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லா இடத்துலையும் நாங்கள் என்ன கேட்குறோம்? எல்லா இடத்துலையும் ஒன்று நாங்கள் கட்சியில் இருக்கிறோம். எல்லோரும் எங்களுக்கு கூட்டணி இருந்தால் நாங்கள் வலிமையான கூட்டணி. எங்ககிட்ட எங்களை நம்பி வர்றவங்க தான் அதை அறுவடை பண்ணுறாங்களே தவிர. இவர் கேட்குறாரு, ஒரே ஒரு விஷயம் தான் நான் கேட்குறேன். நாங்கள் அகில இந்திய லெவலில் இப்போ ஆந்திராவில் சொன்னாங்க, தெலுங்கானாவில் சொன்னாங்க, ஒரு எம்எல்ஏ இருந்தோம். இன்றைக்கி 10 எம்எல்ஏ வந்திருக்கிறோம். நாங்கள் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறோம் எல்லா ஊர்லேயும். இப்போ ஏன் இப்போ எங்களுக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி நாங்கள் எடப்பாடி கூட அலையன்ஸ் வைக்கலன்னு இவங்க ஏன் வருத்தப்படுறாங்க? நாங்கள் வருத்தப்படல. இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, தொடர்ந்து இப்போ 2019 பாருங்க யார் இருந்தாங்க? அதிமுக இருந்தது. அதே போல் பஞ்சாப்ல அகாலிதள் தொடர்ந்தீங்க, அவங்க இன்னைக்கு இல்லை. இன்னும் சொல்லணும்னா பீகாரில் நிதிஷ் இருந்தார், அவர் இல்லை. மகாராஷ்டிராவிலையும் இதே போல சிவசேனா இருந்தது இல்லை. இப்படி ஒவ்வொருவரா பாஜக விட்டு போறாங்களே, அது அவர் வருத்தப்பட வேணாம். ஏன் திமுக கூட யாரோட கூட்டணியெல்லாம் வச்சுருந்தாங்களே, திமுக மட்டும்னா காங்கிரஸோடைய தொடர்ச்சியாக சுதந்திரம் பெற்ற பிறகு ஒன்றாவே இருக்கிறாங்க. திமுக யாரோட கூட்டணி வச்சுருந்தாங்க? அப்போ திமுக எதிரி கட்சியாக காங்கிரஸ் இல்லையா? இல்லை, திமுக காங்கிரஸ் ஏடிஎம்கே கூட்டணி வர்றச்சு இவங்க அப்போ வருத்தப்பட்டாங்களா? இது சேராத கூட்டணி, இவங்க கூட இருந்தால் மட்டும் காங்கிரஸ் புனித கூட்டணி. இது எப்படி இது உலகத்தில் ஏற்றுக்கிறது? கூட்டணின்றது அரசியல் யாரும் நிரந்தர பகையாளி இல்லை, நிரந்தர உறவுக்காரோ இல்லைன்றது தானே இது சொல்லக்கூடிய நம்மளுடைய விதி. நான் என்ன கேட்குறேன், இவர் என்ன கேட்குறாரு? ராகுல் உத்தரப்பிரதேசத்திலே காங்கிரஸ் இருந்து கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இருந்து அமைதியில் தோற்று விட்டுட்டு வயநாடு கேரளாவில் போட்டி போட்டு ஜெயிக்கிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்குதுன்னா, அந்த வட இந்தியாவிலெல்லாம் அவங்க எங்கேயுமே காணாத போயிட்டு தானே. அதே நிலைமை தென்னிந்தியாவில் பாஜக வளர்ந்துட்டு இருக்கோம் சார். தென்னிந்தியா இப்போதானே நாங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். தென்னிந்தியாவில் எதிர்கட்சி இன்னைக்கு பிஜேபி தான். கர்நாடகாவில் தென்னிந்தியாவில் யார் எதிர்கட்சி? திராவிட முன்னேற்ற கழகமாக எதிர்கட்சி. தென்னிந்தியாவில் யார் எதிர்கட்சி? நாங்கள் தானே சார் எதிர்கட்சி. நாங்கள் என்ன கேட்குறோம், இப்போ தமிழ்நாட்டில் கூட எல்லா எதிர்கட்சியுடைய ஆக்கப்பூர்வமான வேலைகளை செய்கிறது எங்கள் தலைவர் அண்ணாமலை தானே. வேற யார் செய்கிறாங்க?
கேட்குறேன். நான் திருச்சி வேலுசாமி அவர்கள் நிறைய ரியாக்ஷன் கொடுத்த நிறைய தகவல்களை சொல்ல போகிறேன்னு நினைக்கிறேன். பாஜகவுக்கு எதிரான வாக்குகளை ஒருங்கிணைக்க வேண்டிய பணியில் மிக முக்கியமாக இருக்கிறது காங்கிரஸ். பிக் பிரதர் ஆட்டிடியூட்டை காங்கிரஸ் இன்னும் கைவிடவில்லை என்ற குற்றச்சாட்டு வைக்கிறார். அகிலேஷ் தேடி வந்தார், கூட்டணிக்கு வந்தார், அவரை ஒருங்கிணைச்சிக்காததெல்லாம் இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்றது எங்களுக்கு ஒரு பாடம், அந்த பாடம் தவறாக போவதற்கு காங்கிரஸும் ஒரு காரணமோ? நான் துவக்கத்தில் முதல் சுற்றிலேயே தெளிவாக சொல்லிட்டேன். இது ஒரு தவறுகிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதிலிருந்து பாடம் கற்றுப்பட்டு அடுத்து பாராளுமன்ற தேர்தல் வருவோம்னு சொன்னேன். நீங்க எப்போதுமே காங்கிரஸ் இப்படித்தான் இருந்துச்சா என்பதை நீங்க பார்க்கணும். அதுக்கு தான் நான் சொன்னேன், கடந்த முறை கர்நாடகத்தில் அதிகமான இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தாலும் குறைவான இடங்களில் வெற்றி பெற்ற தேவகவுடா கட்சியை சேர்ந்த அவருடைய பையன் குமாரசாமியை முதலமைச்சராக்கணும். அதுக்கு என்ன ஆதிக்க சக்தியா, ஆதிக்க எண்ணமா? அதெல்லாம் கிடையாது. அந்தந்த சூழ்நிலையில் வருவோம். இப்போ நீங்க நம்ம நண்பர் சொன்னார் வட இந்தியாவில் பூரா காங்கிரஸ் இல்லை பிஜேபி தான் இருக்குன்னு. இமாச்சல பிரதேசம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல, பீகார் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் வட மாநிலத்தில் இருக்கா இல்லை வேற தென் மாநிலத்தில் இருக்கான்னு எனக்கு புரியல. நீங்க அதோட தம்பி ஒன்று சொன்னாரு, அவர் உதாரணம் சொன்னார் பாருங்க, அரிசி உமி எல்லாம் சொன்னாரு. உமியிலிருந்து எண்ணெய் கண்டுபிடிக்கிறது அந்த டெக்னாலஜி வந்து எவ்வளவு நாளாச்சு? உமி தான் மாடுகளுக்கு தீவனமாகுது, அது தெரியுமா? ஏன் பிஸ்கட்லயே உமியை சேர்க்கிறாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெண்டும் பயன்படுறது தான். ஆனா உங்ககிட்ட இருக்கிறது வேற, உங்ககிட்ட இருக்க கூட்டணி வேற. நீங்க சொன்ன உதாரணம் இது பரவாயில்ல தான். ஆனா மத்திய பிரதேசம் தொடர்ந்து ஜெயிக்குது. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஜெயிச்சா நீங்க ஆட்சி வந்தீங்க, நீங்க ஆட்சியில இல்லையே. வெற்றி பெற்ற காங்கிரஸ்ல இருந்து நீங்கள் விலைக்கு வாங்கி நீங்க புதிய ஆட்சியை உருவாக்குனீங்க. ஒரே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தமும் விலைக்கு வாங்கிய ஆட்சிக்கு வந்த நீங்க மக்கள் மனதில் தான் ஆதரவில் தான் வெற்றி பெற்றிருக்கோம் சொன்னீங்களே. நீங்க எங்க மோடிக்கு இணையாக யாரும் இல்லைங்கிறீங்க. பாராளுமன்றத்தில் இந்திய நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாத ஒரு சம்பவம் நடந்ததற்கு பின்னாலே அங்கே விவாதம் செய்வதற்கு பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே வருவதற்கு துணிவில்லாத அவரை பார்த்து அவரை நாங்க பயப்படுறோம் நினைச்சீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. நீங்க தேர்தலை பாருங்க, இந்த தேர்தல் முடிஞ்சது, தெலுங்கானாவில் நாங்க ஜெயிச்சோம். அங்க என்ன பண்ணிருக்கோம்? பெண்களுக்கு மாசம் பணம் கொடுக்கிறோம், இலவச பஸ் பாஸ் கொடுத்துட்டோம், கேஸ் விலையை இன்னைக்கு குறைச்சு 500 ரூபாய் இன்னைக்கு அறிவிப்பு வந்துருச்சு. ஆனா உங்க மாநிலத்தில் வெற்றி இருக்கிறாங்களே அங்க என்ன நடக்குது? கறிக்கடையை பொது இடத்துல போடக்கூடாதான், இந்த மாதிரி அறிவிப்பு இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல. வெற்றி பெற்றதற்கு பின்னாலே நாங்கள் வெற்றி பெற்ற தெலுங்கானாவில் என்னென்ன அறிவிப்பு வந்திருக்கு, நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிற ராஜஸ்தான்ல, மத்திய பிரதேசல, சத்தீஸ்கர்ல என்னென்ன அறிவிப்பு வந்திருக்கு. நாங்கள் அதுக்கு முன்னால சொன்னதை உடனே செய்ய தொடங்கி இருக்கிறோம். நீங்க செய்யாததை சொல்லாத செய்றீங்க. அதுதான் மக்கள் மத்தியில வெறுப்பை உருவாக்குகிறது. இது வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கக்கூடிய ஒரு நாடு. பல்வேறு மொழி, பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு ஜாதி, பல்வேறு மதம் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்தில் நீங்கள் ஒரு அதிகார குவியலை நோக்கி, சர்வாதிகாரத்தை நோக்கி, எதேச்சாதிகாரத்தை நோக்கி கொண்டு போக நினைக்கிறீர்கள். அது சில காலம் தான். மக்களிடம் வாக்குகளை பெற்றுத்தான் ஹிட்லர் வெற்றி பெற்றான் 2 முறையும். ஆனால் 3வது முறை என்னாச்சு? மக்கள்கிட்ட ஒரு போதையை, ஒரு மயக்கத்தை உருவாக்கி இருக்கிறீங்க. அது தெரியும். 3 மாதத்துக்கு பின்னால பாருங்க, 24 உங்களுடைய வீழ்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. அதனுடைய துவக்கம் தான். விவாதத்திற்கே நீங்கள் யாரும் தயாராக இல்லை. விவாதம் வேண்டும் என்று கேட்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே வெளியனுப்புறீங்க. அதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விளைவை பாருங்க. கேட்போம். அடுத்ததாக கூட இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணின்னு ஒன்று உருவாகுமா, இவங்கெல்லாம் ஒன்று சேருவாங்களா, உட்காருவாங்களா அப்படின்னு கேட்ட கேள்விகள் இன்னும் இருக்கிறது. 4வது கூட்டம் ஒன்றாக கூட போகிறார்கள். நீங்கள் சொன்ன இந்த வேற்றுமைகள், சண்டைகள், சச்சரவுகள் இருந்தாலும் ஒன்றா அமர்ந்து பேச போறாங்க. இது பாஜகவுக்கு அச்சுறுத்தல் இல்லையா? ஒருபோதும் இல்லை. நம்ம அதுதான் சொன்னோம் இல்லையா, இவர்கள் உங்களுக்கு கூட்டணி இருக்கா, உங்க கூட்டணி கட்சியை சொல்லுங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. ஆனா பாஜக கூட்டணியை நம்பி வரல, பாஜகவை நம்பி பல கட்சிகள் போயிருக்கு. அதே நேரத்துல காங்கிரஸோட அண்ணன் சொன்னார், காங்கிரஸ் நாங்க வந்து ஜேடிஎஸ் கொடுத்தோம் அப்படின்னு. ஆனா எங்கேயாவது முழுமையான ஆட்சி பண்ணிருக்காங்களா? காங்கிரஸ் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க, அப்புறம் பறிச்சுப்பாங்க. அவர்களோட அழுத்தம் தாங்காம அவர்களே போற வரலாறுகளும் பார்த்தோம். இல்ல சார், அங்க ஆட்சியை கவிழ்த்தது யாரு? இல்ல, ஆட்சி கவிழ்க்கிறாங்கன்னா காரணம் என்ன? இவர்களோட காங்கிரஸோட அழுத்தத்தின் காரணமா? தப்பா வேண்டாம், காங்கிரஸோட கொஞ்சம் சரியா புரிஞ்சு பேசுவது நல்லது. அப்புறம் நீங்க தான் வருத்தப்படுவீங்க. இல்ல இப்ப நீங்க மத்திய பிரதேசல சொன்னாரு, மத்திய பிரதேச அண்ணன் சொன்னாரு, இல்ல மத்திய பிரதேசல அண்ணன் சொன்னாரு விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. உங்க வயலுக்கு நீங்க பேசுவதே பெருசு நான் நினைக்கிறேன்.
இல்ல காங்கிரஸோட எம்எல்ஏ காயப்படுத்த விரும்பல. சரியா பேசுங்க. ஓகே ஓகே. காங்கிரஸ் என்ன பிஜேபி என்னன்னு தெரிஞ்சுங்க. ஓகே 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 ஓகே. வரலாறு தெரிஞ்சுங்க. ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் திருச்சி ரஞ்சித் முடிச்சு. மத்திய பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. சரி, அண்ணன் சொல்றதே உண்மையில நம்புவோமே. அண்ணன் சொல்றாரு, சரி வயசுல பெரியவர் அண்ணன் சொல்றாரு, நம்ம உண்மையிலே நம்பிக்கை. அங்க இருக்க மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கு தானே? இல்ல அதான் சொல்றேனே, அது உண்மையா இருந்தா இந்த முறை ஏன் மக்கள் அவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்க? ஏன் பிரம்மாண்டமா வெற்றி பெறாங்க மத்திய பிரதேசத்துல? புறக்கணிக்கிறாங்க. கர்நாடகா பாஜக தோற்கடிக்கப்பட்டது, நிச்சயமாக குறைபாடுகள் இருந்துச்சு. அது எனக்கு நான் பாஜக ஒத்துக்கிறோம் இல்லையா? இப்ப மத்திய பிரதேசத்துல 22 பேர் வெளியே வந்தாங்க. அதுல 2 பேர், ஒருத்தர் எஜுகேஷன் மினிஸ்டர், ஒருத்தர் லேபர் மினிஸ்டர். அந்த 2 மினிஸ்டர்களும் வெளியே வந்திருக்கிறாங்க. அவர்கள் ஏன் விலை கொடுத்து வர வேண்டிய கட்டாயம் வருது? மினிஸ்டர்கள் ஏன் வெளியே வராங்க? அதை ஏன் காங்கிரஸ் பரிசீலிக்க தவறுது? நீங்க தமிழ்நாட்டு டாக்டர் என்ட்ரி கொடுத்தனாலதான் அந்த அவருக்கு வெளியே இருந்தாங்க. சார், ஜோதிராதித்ய சிந்தியாக்கு என்ன பதவி கொடுத்தீங்க? சார், ஜோதிராதித்ய சிந்தியாக்கு என்ன பதவி கொடுத்தீங்க? பதவி கொடுக்கப்பட்டது. அது விலையா விருதா? இல்ல அதுதான் சொல்ல முடியா, தகுதிக்கு வாக்குறுதி கொடுக்கப்படுது. இப்ப வருண் காந்தி அவர்கள் கூட பாஜக வச்சிருக்கிறோம். மேனகா காந்தி அவர்களுக்கு கூட வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அமைச்சராகப்பட்டாங்க. அதுதான் சொல்ல முடியா, இவர் விலைக்கு வாங்குறாங்கன்னா காங்கிரஸ் ஏன் வெளியே போறாங்க? ஏன் எஜுகேஷன் மினிஸ்டர் வெளியே வராரு? ஏன் லேபர் மினிஸ்டர் வெளியே வராரு? மக்கள் அவர்கள் மீண்டும் ஓட்டு போடுறாங்க. பாஜக சின்னத்துல நின்று மக்களோட ஓட்டு போட்டு திரும்பவும் அவங்க சட்டமன்றத்துல போறாங்க. விலைக்கு வாங்குறதா அவங்க அப்படியே ஆதரிச்சுதானே ஏற்றுக்கலாம். மறுபடியும் மக்களை சந்திச்சு அவர் ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருக்காங்க. சோ காங்கிரஸோட தவறான அணுகுமுறை. அது இப்ப வந்து தமிழ்நாட்டு விளைவிக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டு அவர்கள் பதவி விளைவிக்கிறாங்க. இது முன்னாடி செஞ்சிருந்தா ஒரு ஆட்சியை தக்க வச்சிருக்கலாம். இன்னைக்கு எல்லாரும் அவர்களோட தவறான அணுகுமுறையினால ராஜஸ்தான் வச்சிருக்காங்க. ஒருவேளை கையெழுத்து அவங்களுக்கு கொடுத்திருந்தா, வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்தா அவர் ராஜஸ்தான் தக்க வச்சிருக்கலாம். இன்னைக்கு பாஜக புது முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு. இன்னைக்கு மூணு ஸ்டேட்லயே புது முகங்களை கொடுத்திருக்காங்க. இதுதான் வெற்றி. அந்த சோசியல் இன்ஜினியரிங் ஒரு பக்கம் அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பேசியுமே கூட சொல்லிட்டு கூட இன்னைக்கு ஓபிசி மக்கள் அதிகமா பாஜக ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னைக்கு வெற்றி பெற வச்சிருக்காங்க. இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நான் இறுதியான கருத்து சுருக்கமான வரிகளில் நான் திரு சபாபதி மோகன் அவர்கள்ட்ட, இன்னும் பிரதமர் வேட்பாளர் ஐடென்டிஃபை பண்ணல, தொகுதி பங்கீடு இன்னும் சொல்லல, இன்னும் 4 மாதங்கள் தான் முழுவதுமாக இருக்கிறது. அதாவது இதெல்லாம் நடக்கும். நான் ஒரே ஒரு செய்தி தான் சொல்ல விரும்புறேன். 5 வருடங்களுக்கு முன்பு 2018, இன்னும் 2017 அதிமுக ஆட்சியை எதிர்த்து வணக்கத்திற்குரிய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு கூட்டணியை அமைத்து 2 கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அதோட இஸ்லாமிய அமைப்புகள், அதோட விடுதலை சிறுத்தைகள், அதோட மதிமுக எல்லாம் சேர்ந்து ஏடிஎம்கே எதிர்த்து போராடணும். அப்ப என்ன சொன்னாங்க தெரியுங்களா? போராடுவாங்க, ஆனா ஒன்னா சேர மாட்டாங்க. ஒன்னா சேர்ந்தோம், ஒன்னா சேருவாங்க, சீட்டு கொடுக்க முடியாதுன்னாங்க. ஆனா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தாயை போல அரவணைத்து எல்லாருக்கும் சீட்டு பகிர்ந்து கொடுத்து 39 இடங்களில் 38 இடங்களை வெற்றி பெற்றோம். அதுபோல 2021 சட்டமன்ற தேர்தலோடும் மாண்புமை தலைவர் அவர்கள் இதே கூட்டணி, இதே அணுகுமுறை, தாயன்போடு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. அதை தொடர்ந்து உள்ளாட்சி அமைப்புகளிலும் மிகப்பெரிய வெற்றி. எனவே இப்படிப்பட்ட அமைப்பை இந்தியா முழுவதும் உருவாக்கிட வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் தான் இந்தியா கூட்டணியில் வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் எடுத்து வைத்து, அது அகிலேஷ் அவர்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் விட்டுக் கொடுங்கள், கெட்டு போக மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த சூழ்நிலை. ரஞ்சித் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. ஒன்றை சொல்லி இருக்கிறார், மத்திய பிரதேசத்திலே மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். எனவே மத்திய பிரதேசத்தில் ஒரு கட்சியை விலை கொடுத்து வாங்கியது ஒன்றும் தவறில்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். என்னங்க நியாயம்? ஒரு கட்சியை உடைச்சி அதுல 20 பேரை தூக்கிட்டு போறீங்கன்னா அதை நியாயப்படுத்திய ரஞ்சித் அவர்களுக்கு நெஞ்சம் அப்படின்னு பாக்குறாரு சார். 2 அமைச்சர்கள் போனதால ஒரு ஸ்பிளிட்னு பாக்குறாரு. ஸ்பிளிட்டா? விலை கொடுத்து வாங்கிய அந்த ஆளை மத்திய அரசாங்கத்துல அமைச்சராக்கிட்டீங்க. இது ஸ்பிளிட்டா? இது சரி, ஓகே. அது இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். நான் திரு செல்வி அவர்கள்ட்ட இப்போ இந்த நாடாளுமன்ற உள்ள நடந்த இந்த தாக்குதல் விவகாரம் இதெல்லாம் பார்த்தோம். இதுலெல்லாம் எதிர்க்கட்சிகள் ஒருமித்து இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்திலும் எதிர்க்கட்சியாக செயல்படுவதெல்லாம் ஒருமித்து இருக்காங்க. அவங்க இன்னும் கடக்க வேண்டியது தொகுதி பங்கீடு மட்டும் தான். கடந்து விட்டால் இல்ல திரு சபாபதி மோகன் சார் சொன்னாரு, காங்கிரஸ் பண்ணாத அக்கிரமம் திமுகவுக்கு பாரதிய ஜனதா கனவுல கூட பண்ணாது. மிசா போட்டதுலேருந்து காங்கிரஸ் பண்ணது, நாங்கள் ஒன்றும் பண்ணல. அடுத்தது காங்கிரஸ் இந்தியா வாழ்றச்ச காங்கிரஸ் உடைச்ச கட்சிகள் எல்லாம் புனிதம். காங்கிரஸ் அதே எல்லாத்துலேயும் யார் யார் தேவையில்லையோ, எந்தெந்த கட்சி எந்தெந்த ஆட்சி எல்லாம் வேணாவோ அந்த இடத்துலலாம் கட்சியை உடைச்சா
அதெல்லாம் வந்து தேவ தூதர்கள் இறங்கி வந்து இந்தியாவில் பண்ண மாதிரி ஒரு அர்த்தம். நான் கேட்குறது, இவங்க கூட்டணியில் நாங்கள் ஒன்றும் குறை சொல்லலை. ஜனதா அதாவது ஜேடியூவை சேர்ந்த எம்பி சுனில் கமல் பிட்டோன்னு இருக்கார். சுனில் குமார் பிட்டோ அவர் சொன்னது என்னன்னா, ஜேடியூ எம்பி இந்த கூட்டணி இந்த கூட்டம் வந்து எப்பவுமே இண்டி கூட்டணி வந்து எப்பவுமே போவோம், ஒரு சமோசா கொடுப்பாங்க, ஒரு டீ கொடுப்பாங்க, சாப்பிடுவோம், திருப்பி இன்னொரு வாட்டி பேசலாம்னு சொல்லுவாங்க, இதுதான் நடக்கும். அப்ப உள்ள எதுவுமே பேசுறது இல்லை. அதுதான் நான் சொல்லல. அதாவது நீங்க வந்து எங்க எம்பி யாரும் சொல்லல, சுனில் கமல் பிட்டோன்ற இருக்காரு ஜேடியூ எம்பி, அவரு சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வெளியில வந்து ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க. இதுதான் வந்து இவங்களுடைய இது. நாங்க சொல்லியிருந்தா நீங்க வருத்தப்படலாம், அதுக்கு பிட்டோ மேலதான் கேஸ் போடணும். திருச்சி வேலுசாமி, ஒன்று கூடி கலைவதுதான் இந்த அடுத்த கூட்டத்தினுடைய நோக்கமோ? நான் ஒன்ன சொன்ன அதுக்கு யாருமே இப்ப நடந்து முடிந்த தேர்தலில் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஜெயிச்ச உடனே கேஸ் விலையை குறைச்சிருக்கு, மகளிருக்கு மாச பணம் கொடுக்கிறேன் இருக்கு, பஸ்ல இலவச பாஸ் கொடுத்திருக்கு, இந்த அறிவிப்பு தான் கொடுத்திருக்காங்க. பிஜேபி வெற்றி பெற்ற மாநிலத்தில் பொது இடத்துல கறிக்கடை போடக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய ஒரே அறிவிப்பு. இது புரிஞ்சுக்கணும். நேற்றைக்கு தான் உத்தரப்பிரதேசம் சொன்னாங்க. அதுக்காக சொல்றேன், ஒரு பெரிய மகானுக்காக 25 ஆண்டு காலங்கள் அவருக்கு ஜெயில்னு நீதிமன்ற தீர்ப்பு சொல்லியிருக்கு. அவர் யாருன்னா பாஜகவுடைய ஒரு எம்எல்ஏ, அவரையும் புனிதர்னு சொல்ல போறாங்களான்னு தெரியாது. அவர்கள் சொல்வதை நான் முழுசு சொன்னா வருத்தப்படுவாங்க. மாநிலத்திலே இருக்கக்கூடாது, வெளியே விரட்டப்பட்ட கிரிமினல் சொன்னவங்கலாம் நாங்க மந்திரியா வைக்கல. அதெல்லாம் காலம் வந்து சில நேரங்களில் பொதுமக்கள் புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் தாமதமாகலாம். அதுக்கு தான் நான் ஹிட்லர் சொன்னேன். முதல் முறை வெற்றி பெற்றான், இரண்டாவது முறை வெற்றி பெற்றான், மூன்றாவது முறை தோல்வியுடைய விளிம்புக்கு போனான். அதே நிலைத்தான் இங்கே வரப்போகிறது உங்களுக்கு. பாப்போம். ரைட். அடுத்து கூட இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய கூட்டம், அது அடுத்து நிகழ்த்த போகக்கூடிய விஷயங்கள் என்ன, முக்கிய முடிவுகளை எடுப்பாங்களான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம். வார்த்தையில் பங்குண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியோடு.